விசையுறும் பந்தினை போல். விசை உறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். நசையறு மனம் கேட்டேன், நித்தம் நவம் என சுடர்தரும் உயிர் கேட்டேன். அசைவரு மதி கேட்டேன், இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ? வல்லமைத்தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளி வர உள் உருக்குதல், இவையாவும் நீ அருளும் தொழில்களன்றோ எனும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் சரஸ்வதி வணக்கத்தை முன்வைத்து கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய மங்கையர்க்கரசி என்கின்ற மகுட பெயரோடு இயங்கி வருகின்ற இந்த பொறியியல் கல்லூரியின் முதலாம் ஆண்டு மாணவர்களின் வரவேற்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அன்பு பெருந்தகை கல்வியாளர் ஐயா முனைவர் அசோக் குமார் அவர்களே, எனக்கு முன்னால் வரவேற்புரை நல்கியிருக்கக்கூடிய வைஸ் பிரின்சிபல் அவர்களே, மிக சிறப்பாக தன்னுடைய கருத்துக்களை இங்கே முன்வைத்திருக்கக்கூடிய சான்றோர்களே, மிக பொறுப்புடன் கனிவுடன் கூடிய கண்டிப்பான புன்னகையுடன் அமர்ந்திருக்கும் ஆசிரியர்களே, தங்கள் குழந்தைகளின் வருங்காலத்தை இந்த கல்வி நிறுவனத்திடம் ஒப்படைத்துவிட்டு கண்களிலே கனவோடு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பெற்றோர்களே, இந்த கல்லூரியில் ஏற்கனவே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவ கண்மணிகளே, புதிதாக இந்த கல்லூரியில் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்க இருக்கக்கூடிய கொஞ்சம் அச்சமும் கொஞ்சம் கவலையும் நிறைய கனவுகளும் உற்சாகமும் கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய முதலாம் ஆண்டிற்குள் நுழைய இருக்கக்கூடிய என் உயிரினும் மேலான மாணவ கண்மணிகளே, உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். என்ன சொல்லிவிட முடியும் உங்களுக்கு என்று சிந்தித்தபடி உட்கார்ந்திருந்தேன். வைஸ் பிரின்சிபல் அவர்கள் வைஸ் சேர்மன் திரு சக்தி பிரணேஷ் அவர்கள் இங்கே உங்களோடு பேசிய அந்த எனர்ஜி, அந்த சக்தி நிலையை நானும் உணர்ந்தபடி உட்கார்ந்திருந்தேன். உங்கள் எல்லோருக்கும் ஒரு விஷயத்தை சொல்லி நான் என்னுடைய கருத்துக்களை கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இந்த எல்லா அரங்கத்திலும், இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களினுடைய வருங்காலத்திற்கான அத்தனை பாசிட்டிவ் நேர்மறையான சக்தி நிலையை தன் இருப்பின் மூலமாக பெரும் கனவோடு உங்களின் வாழ்க்கையின் நன்மைக்காகவே தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடிகளையும் செலவழித்துக் கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் அசோக் குமார் அவர்களை நான் மையப்புள்ளியாக கருதுகிறேன். எப்பொழுதும் குழந்தைகளே, நாம் எப்படி ஒரு சூழலை அடையாளம் காண வேண்டும் என்று சொன்னால் சக்தி நிலையில், எனர்ஜி லெவல்ல தான் நம்ம அடையாளம் காணணும். இந்த எனர்ஜி லெவலை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்வது என்பதில் தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் செலுத்த வேண்டும். நான் இந்த கல்லூரியின் வாசலை மிதிக்கின்ற அந்த வினாடி முதல் இதோ இந்த மேடையில் வந்து நிற்கின்ற வரைக்கும் நேர்மறையான சக்தி நிலை அதிர்வுகளை நான் அசோக் குமார் அவர்களிடமிருந்து தொடர்ந்து பெற்றபடி இருக்கிறேன். எனக்கு உங்களையெல்லாம் பார்த்து என்ன மகிழ்ச்சி தெரியுமா? நான் ஒரு 2 மணி நேரம் அன்னாருடைய பக்கத்தில் உட்கார்ந்து இந்த ஆற்றலை, இந்த சக்தியை, இந்த நேர்மறையான சிந்தனையை நான் எடுத்துக்கொள்வது போல் இந்த கல்லூரி வளாகத்தில்
நீங்கள் அவரை பின்தொடர்ந்து இருக்கக்கூடிய மற்றவர்களின் சக்தி நிலையை பயன்படுத்துங்கள். எப்படி பயன்படுத்துவதுன்றதை மட்டும் சொல்லிட்டு போயிரு. இந்த காலேஜ்குள்ள நீங்க எப்படி வந்தீங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இப்போ ஐயா கொடுத்த தகவலின்படி 129 கல்லூரிகளில் ஒரு மாணவர் கூட சேரல. ஆனால் மங்கையர்க்கரசி கல்லூரியில் எவ்வளவு இடம் ஒதுக்கப்பட்டதோ அந்த இடத்திற்கு ஒன்று கூட குறையாமல் முழுமையாக மாணவர்கள் சேர்ந்திருக்கிறீர்கள் என்பதே ஒரு மிகப்பெரிய நேர்மறையான ஒரு இடத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்பதற்கான சாட்சி. நீங்க உள்ள எப்படி வந்தீர்கள் என்றெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய பேச்சு இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கோ அல்லது முன்னாள் மாணவர்களுக்கோ அல்லது மேடையில் இருக்கக்கூடிய சான்றோர்களுக்கோ அல்ல. இன்றைக்கு முதலாக இந்த கல்லூரியில் காலடி வைக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேருக்குமான இண்டிவிஜுவலா தனிப்பட்ட முறையில் நான் ஒரு மிகப்பெரிய வார்த்தையை நான் சொல்ல போகிறேன். அதை மனசுல உள் வாங்கிக்கிட்டு இன்றைய நாளை இன்றிலிருந்து தொடங்குங்க. நீங்க எப்படி உள்ள வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் 4 ஆண்டுகள் கழித்து நீங்கள் இந்த கல்லூரியை விட்டு வெளியேறுகின்ற பொழுது அது ஒரு வரலாற்று பதிவாக வைத்துவிட்டு நீங்கள் வெளியேற வேண்டும் என்கின்ற முனைப்போடு இன்றைய நாளை நீங்கள் தொடங்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். நான் கேட்டேன், எவ்வளோ சார் பர்சன்டேஜ், பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ சார்னு கேட்டேன். நான் ஜஸ்டிஸ் பஷீர் அஹமத் சையீத் மகளிர் கல்லூரியில் தமிழ்துறை பேராசிரியராக பணியாற்றுகின்ற பொழுது எங்கள் கல்லூரியினுடைய ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 98 தொடுவோம். நாங்கள் தொடர்ந்து 5 முறை NAC தேசிய தர நிர்ணய குழுவினரால் தொடர்ந்து 5 முறை 4வது சர்க்கிள் இப்போ போனோம், தொடர்ந்து 5வது சர்க்கிள் போக போறோம். தொடர்ந்து இந்த 4 முறையும் ஸ்டார் லெவல் தான். 5 ஸ்டார்னா 5 ஸ்டார் ஹையஸ்ட், ஏனா ஏ ஹையஸ்ட், ஏ பிளஸ் தான் ஹையஸ்ட்னா ஏ பிளஸ், ஏ பிளஸ் பிளஸ் தான் ஹையஸ்ட்னா ஏ பிளஸ் பிளஸ். ஹையஸ்ட் பொசிஷன் வாங்கின ஒரு கல்லூரியிலிருந்து நான் வருகிறேன். என்னுடைய மாணவிகள், என்னுடைய மாணவர்கள் எந்த நோக்கத்திற்காக தன்னுடைய கல்வி வாழ்க்கையை தொடங்குகிறீர்களோ என் பிள்ளைகளே, அந்த நோக்கத்திலிருந்து பின்னடைவு பெறாமல் நீங்கள் முழுமையாக 100 விழுக்காடு அந்த எல்லையை தொட வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. பார்த்தால் 52, 53 விழுக்காடு தான் தேர்ச்சி பெறுகிறீர்கள். நான் பேச வந்தது வெற்றி பெறக்கூடிய அந்த 52 பிள்ளைகளுக்காக இல்லை. நான் பேச வந்தது அந்த 48 விழுக்காடு பிள்ளைகளுக்காக. உங்களுக்கான வாழ்க்கை முறை உங்களுக்கு என்று வருகின்ற பொழுது நீங்கள் ஏன் தோற்க வேண்டும்? நீங்கள் தோற்கவே வாய்ப்பில்லை, தோற்கவே கூடாது. தோற்கவே கூடாது என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இன்றிலிருந்து எதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு 2-3 விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நான் போயிடுறேன். வாழ்க்கையின் வெற்றியை ருசிக்கின்றவள் நான், உழைப்பை ருசிக்கின்றவள் நான். என்னுடைய வாழ்க்கையிலிருந்தே நான் சொல்லுகிறேன், என் வாழ்க்கையை முதலில் நான் ஒரு பிடி டீச்சராக, குறைந்து சொல்லல, ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் குழந்தைகளுக்கு விளையாட்டுத்துறை ஆசிரியராக ஒரு பென்சிலை மட்டும்தான் நான் பயன்படுத்த முடியும் என்கின்ற நிலையில்தான் என்னுடைய வாழ்க்கையை நான் தொடங்கினேன். எனக்கு சீட் கூட கொடுக்க மாட்டாங்க ஸ்டாஃப் ரூம்ல. கிரவுண்ட்ல போய் உட்காருங்கன்னு சொல்லுவாங்க. கிரவுண்ட்ல ஒரு சேர் மட்டும் தான், அது ஒரு ஸ்டூல் மட்டும் தான் இருக்கும். 10th ஸ்டாண்டர்ட்ல அந்த ஸ்கூல்ல நான் சேரும்பொழுது 10th ஸ்டாண்டர்ட்ல கிளாஸ் டீச்சர் வரலங்கிறதுனால உள்ள போய் நின்று நான் தமிழ் வகுப்பு எடுத்தேன். தமிழ் வகுப்பு எடுத்த பொழுது லேட்டா வந்த டீச்சர் உள்ள உங்களை யார் இங்கெல்லாம் கிளாஸ்க்குள்ள வர சொன்னது, போய் கிரவுண்ட்ல உட்காருங்கன்னு சொன்னாங்க. அந்த அவமானங்களை எல்லாம் சகித்து கொண்டு நான் எந்த நோக்கத்தோடு வாழ்க்கையை தொடங்கினேனோ அந்த நோக்கத்தில் பயணம் செய்து ஒரு பள்ளிக்கூட ஆசிரியராக இருந்து, ஒரு கல்லூரியில் விரிவுரையாளராகி, அதற்கு பிறகு துணை பேராசிரியராகி, அதற்கு பிறகு இணை பேராசிரியராகி, அதற்கு பிறகு அந்த தமிழ் துறைக்கு தலைமை ஏற்று இப்பொழுது தமிழ்நாடு அரசின்
தமிழ் வளர்ச்சித்துறையின் கீழ் இயங்கக்கூடிய உலக தமிழ்ச் சங்கம் மதுரைக்கு துணைத் தலைவராகவும் இயக்குனராகவும் பொறுப்பெடுத்து பென்சிலிலிருந்து தொடங்கிய என் வாழ்க்கையை கிரீன் பென்னில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறேன். இந்த கிரீன் பென்ல இருக்கக்கூடிய கிரீன் இங்குக்கான அதிகாரம் கூடியபடி இருக்கிறது. எனக்கு தெரியாது, அடுத்த முறை வருகின்ற பொழுது அந்த அதிகாரம் இன்னும் கூடியிருக்கலாம். வாழ்க்கை குழந்தைகளே, ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை அச்சுறுத்துவதற்காக நான் சொல்லவில்லை. மங்கையர்கரசி காலேஜ்ல ஜாயின் பண்ணீங்கன்னா சத்தியமா ஜெயிச்சிடலான்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க சத்தியமா சொல்றேன் பொய் சொல்றாங்க. இந்த காலேஜ்ல ஜாயின் பண்றதுக்காக எல்லாம் இங்க யாரும் ஜெயிச்சிட முடியாது. இந்த மங்கையர்கரசி கல்லூரி நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். யார் ஒருவர் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்கிறீர்களோ அவர்கள் தான் வெற்றி பெறுவார்களே தவிர சேர்ந்தவங்க எல்லாம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குழந்தைகளை. இங்க எத்தனை ப்ரோக்ராம்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது. இந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல எத்தனை டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் அத்தனை டிபார்ட்மெண்ட் பற்றிய அறிவையும் பெற்றிருங்கள். எங்கெங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போறேன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓரியன்டேஷன். இப்போ 10 நாளா ஒரு வாரமா சொல்லி கொடுப்பாங்க. என்ன தெரியுமா, நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை சொல்றேன். இந்த வயசுல 16-17 வயசுல இருக்கக்கூடிய உங்களுடைய பிரச்சனையை சொல்றேன். உங்களுக்கு பிடித்த மாதிரி சொன்னாதான் உங்களுக்கு புரியும். ஆனால் அறிவு பிடித்த மாதிரி சொற்களெல்லாம் வந்து சேராது. கவனமே செலுத்த முடியாத சொற்களுக்குள் அது நுழைந்து வரும். அதை யார் ஒருவர் கவனப்படுத்திக் கொள்கிறோமோ அவர்கள் தான் ஜெயிக்க முடியும். ஆர்ப்பாட்டமான, அட்டகாசமான, நகைச்சுவையான வார்த்தைகளோடு பேசக்கூடியவர்களின் மீதுதான் நம் கவனம் போகிறது. அறிவார்ந்த சொற்கள் அப்படி வந்து சேராது. அது மெதுவாக தான் வந்து சேரும். கவனம் என் குழந்தைகளை. நான் இப்படி சொல்றேன் உங்களுக்கு. நான் உலகத்தை பார்ப்பவள், தமிழை நேசிக்கின்றவள். இந்த தமிழை நான் நேசித்ததனால் உலக தமிழ் சங்கம் என்னை வரவழைத்துக் கொண்டது. காஸ்மாஸ் அப்படிதான். இந்த பிரபஞ்சம் இருக்குல்ல, அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. நீ என்ன ஆழ் மனதில் நினைத்திருக்கிறாயோ அதை அது உனக்கு தரும். நீ என்ன ஆழ் மனதில் நினைக்கிற என்பதிலே கவனமாக இரு. அதனால் சொல்லுகிறேன், கவனம். இன்னைக்கு உனக்கு வந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை இருக்கு இல்லையா, இப்படி சொல்ற மனசுல தெரிஞ்சுக்கோ. நீ இது வரைக்கும் காலேஜ் எதில் பார்த்துருக்க? காலேஜ் எதில் பார்த்துருக்கீங்க? சினிமாவில் பார்த்துருக்கீங்களா? டீச்சர்லாம் யார் அங்க? பல்லவி மேடம், நயன்தாரா மேடம், மாஸ்டர். அவங்கெல்லாம் ரியல் டீச்சர்ஸ் கிடையாது. இங்கே நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இவங்க தான் ரியல் டீச்சர்ஸ். அதெல்லாம் ரீல்ஸ். ரீல்ஸில் என்ன வேணாலும் பார்த்துக்கலாம். ஆனால் ரியலாக பார்க்குறீங்க பாருங்க. இந்த உண்மையை முதலில் உங்கள் மனதிலே அறைந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு வாழ்க்கையும், எந்த ஒரு அறிவும், இப்போ ஏஐல ஜாயின் பண்ணியிருக்கீங்களா? நான் சொல்றேன், ஏஐல ஜாயின் பண்ணியிருக்கிறியா? ஏஐல இந்த உலகத்தில் வரும் 5 ஆண்டுகளில் எங்கெல்லாம் எந்த விதமான மேம்பாடுகள் நிகழலாம், இதுவரைக்கும் என்ன மேம்பாடுகள் நிகழ்ந்திருக்கிறது, உன்னுடைய வாசிப்பும் உன்னுடைய படிப்பும் அங்க போய் கம்பீட் பண்றதுக்கு ஏத்த மாதிரி இருக்காங்கிறத பார்த்துக்க. வெறும் வகுப்பறைகளை நம்பாதே. சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் கொடுப்பாங்க இவங்க. எவ்வளோ சார் கொடுக்குறீங்க? ஒரு கோர்ஸில் எத்தனை சர்டிஃபிகேட் சார் பண்ணலாம்? அது பாட்டுக்கு பண்ணலாம். 18 பண்ணலாமா? 12 பண்ணலாமா? சர்டிஃபிகேஷன் கோர்ஸ்னு ஒன்று இருக்குது. அதை பற்றிய நோட்ஸ் எடுத்துக்கோ. நோட்டீஸ் போர்டில் போடுவாங்க, தெரிஞ்சுக்கோ. உன்னுடைய காலேஜில் உன்னுடைய டிகிரி வாங்கும் பொழுது மினிமம் 15 சர்டிஃபிகேஷனாவது கூட வச்சிட்டு. நான் பொய் சொல்லலை, நான் உண்மையை சொல்கிறேன். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜுக்கு சார் சென்ற ஆண்டு போயிருந்தேன் சார், இந்த ஆண்டும் போனேன். சென்ற ஆண்டு போயிருந்த போது நாகராஜன், அந்த பிரின்சிபல் பேரு அவர் பி நாகராஜன், டாக்டர் பி நாகராஜன். அந்த
பிரின்சிபல் ஆஃபீஸில் உட்கார வச்சு எனக்கு காஃபி கொடுத்தாங்க சார். நான் சொல்கிறேன் குழந்தைகளே, அலர்ட்டாக இந்த அம்மா சொல்கிறத கேட்டு வச்சுக்கோ. நான் கதைகளை சொல்லுவேன், ஆனால் சில நிகழ்வுகளை சொல்லுவேன். அந்த நிகழ்வுகள் கதைகள் அல்ல, நிகழ்வுகள் நடந்தவை, வரலாறு. டீ கொடுத்தாங்க. டீ குடிச்சிட்டு இருக்கும்போது, மேடம் உங்களுக்கு 2 குழந்தைகளை அறிமுகம் பண்ணுறேன், நீங்கள் அவங்கள பாருங்கள், ஒன்றும் பேசாதீங்க அப்படின்னு என் முன்னால் 2 என்வலப் எடுத்து போட்டார். என்வலப் பிரிக்காதீங்க மேடம், வச்சுக்கோங்க, பசங்க வருவாங்க. ஒரு பையன் வந்தான். இவங்க யாருன்னு தெரியுதா? போன வருஷம் யாருன்னு தெரியுதா? இந்த பையன் பேர் சொன்னான், என் பேரை சொன்னான், நான் எங்கே வேலை செய்கிறேன்னு சொன்னான். சரி குட் மார்னிங் சொல்லிட்டு போய் உட்கார், வெளியில் உட்காரு, குட் மார்னிங் மேடம் சொல்லிட்டு போய் உட்காந்துட்டான். ஒரு பொண்ணு வந்தான். இவங்க யாருன்னு தெரியுதா? பேர் சொன்னான். இவங்க எங்கே வேலை செய்கிறாங்க தெரியுதா? அவளுக்கு தெரியல. ஸ்பீக்கர்னு சொன்னான். சரி குட் மார்னிங் சொல்லிட்டு போய் உட்காரு. 2 என்வலப்பையும் பிரித்து பாருங்க மேடம். இந்த பாயினுடைய என்வலப்பை பிரித்து பார்க்குறேங்க. அவனுக்கு ஒரு கால் லெட்டர் வந்திருக்குங்க. அவன் வந்து 4th இயர் தாங்க. அவன் இன்னும் சப்ஜெக்ட் முடிக்கலை. அவன் அந்த கால் லெட்டரை பிரித்து பார்க்குறேன். பர் ஆனம் அந்த லெட்டரில் போட்டிருக்கிற ஊதியம் எவ்வளோ தெரியுமா? பர் ஆனம் ஒரு வருடத்திற்கு 68 லட்சம் ரூபாய் இந்தியாவில், பெங்களூரில் 68 lakhsக்கு அவன் கால் லெட்டர் வச்சிருக்கான் கையில். நான் இந்த மேடையில் உட்கார்ந்து இருக்கிறவங்களை கேட்குறேன், என்னையும் சேர்த்து கேட்குறேன், நாம வருஷத்துக்கு 68 lakhs ரூபாய் சம்பாதிக்கிறோமா சார்? இன்னும் 4th இயர் தான் படிக்கிறான், இன்னும் முடிக்கவே இல்லை. அவனுக்கு 68 lakhsக்கு கால் லெட்டர் வந்திருக்கு. பொண்ணு எடுத்து பிரிச்சு பார்த்தா 56 lakhs. இந்த வாரம் போயிருந்தாங்க. அப்போ 45 lakhsக்கு அனிதா அப்படிங்கிற ஒரு அனிதாவோ அமுதாவோ அந்த பொண்ணுக்கு 45 lakhsக்கு கால் லெட்டர் இருக்கு. நாம எவ்வளவு கால் லெட்டர் வாங்குறோம்? நான் உங்களை எடுத்து கேட்கிறேன், உனக்கு எவ்வளவு சம்பளம் மாதத்திற்கு வர வேண்டும்னு கேட்டா நீ சொல்லுவேன், சார் மேடம் ஒரு 1 லட்சம் ரூபாய் எனக்கு மாதத்திற்கு சம்பளம் கிடைத்தால் நான் மகிழ்வேன். நான் என்ன கேட்கிறேன், உனக்கு என் கம்பெனியில் 1 லட்சம் ரூபாய் சம்பாத்தியத்தை நான் உனக்கு கொடுக்க வேண்டும் என்றால் உன் அறிவில் நீ எவ்வளவு பங்களிப்பு என் கம்பெனிக்காக செய்து என் கம்பெனியினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தினால் நான் அந்த சம்பளத்தை உனக்கு தரக்கூடிய தகுதி பெறுவேன். நீங்கள் எந்த ஒரு இடத்திற்கு போகின்ற பொழுதும் உங்களுடைய இருப்பு, உங்களுடைய வரவு அங்கே சம்பாத்தியத்தை ஏற்படுத்தினால்தான், அங்கே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினால்தான் உங்களுடைய வரவுக்கு, உங்களுடைய வாழ்க்கையில் நான் இவ்வளவு வேலை செய்ய போறேன், இப்படி கேம்பஸ்க்கு போறேன், இவ்வளவு பெரிய ஆளாக போறேங்கிறதுக்கான அர்த்தம் இருக்கும். அந்த கெப்பாசிட்டியை வளர்க்கறதுனா 2 விஷயத்தை இன்னியோட விட்டுடு. பெரியவங்க எல்லாம் காதை மூடுங்க. நான் அம்மா சொல்ற ஒரு விஷயம் கேட்டுக்கோ. உன் வயதில் எனக்கு மகன் இருக்கிறான். இந்த வயசுல லவ் பண்ணாத, சீரழிஞ்சு போயிருவேன். இந்த கை தட்டுனது எல்லாம் காதை மூடுன்னு சொன்னதுங்க அம்மா அப்பா. ஏன் தெரியுமா சொல்றேன்? படிக்கணும்னு வந்துட்டோம்னா குழந்தைகளே, லவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது இட்ஸ் எ கமிட்மெண்ட். மனசு ரொம்ப பாதிச்சிடும். உன்னுடைய இலக்கை நோக்கி உன்னை செலுத்த விடாது. அதில் இப்போ சிக்கிக்காத. யாராவது பார்த்து வச்சிருந்தானா வச்சிக்க, வேணான்னு சொல்லலை. பழகாத, பர்சீவ் பண்ணாத, கொஞ்சம் காத்திரு, டிகிரி முடி, பெரிய இடத்துக்கு வேலைக்கு போ, அது தானா வந்து உன் காலடியில் சேரும். நீ ட்ரை பண்ணவே வேணாம். உன்னை நீ சிறப்பாக்கி கொள். இன்னொரு மந்திர சொல்ல சொல்றேன் இன்னைக்கு உன் டைரியில சாமி சொல்ற மாதிரி சொல்றேன், எழுதி வச்சுக்கோ. உன் வாழ்க்கை துணையை 17 வயதில் இருக்கக்கூடிய ஆண் பெண் 2 பேருக்கும் சொல்றேன், உன் வாழ்க்கை துணையை இந்த வளாகத்திற்குள் தேடாதே. அவர்கள் இங்கே இல்லை, இங்கே இல்லை. எவ்வளவு கம்முன்னு இருக்குதுங்க. சாமி சொல்றேன்னு சொல்லிட்டேன்ல, உண்மையத்தான் சொல்றேன் குழந்தைகளை.
25 ஆண்டுகளுக்கு மேலாக ஆசிரியராக இருந்து உங்களை, உங்கள் வயதொத்த பிள்ளைகளை 25 ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கிறேன். அவர்களுக்கு என்னென்ன நேர்கிறது என்பது எனக்கு தெரிந்திருக்கிறது. அதனால் அந்த கவலையோடு என் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், தயவு செய்து இந்த ஆண் பெண் பிரச்சனைகளில் இந்த 4-5 வருடங்கள் ஈடுபடாதீர்கள். வெறும் கல்வி என்கின்ற அந்த தீபத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை உங்களுக்கு தேவையான உயர்வுகளை உங்கள் காலடியில் கொண்டு வந்து போடும் என்கின்ற இந்த அறம் பேசுகின்ற இந்த நாவினால் சொல்லுகின்ற வார்த்தையை உங்களுக்காக நான் வைக்கின்ற பிரார்த்தனையாக எடுத்துக்கொள்ளும். அடுத்தது ஃப்ரெண்ட்ஷிப். கொஞ்சம் நகர்த்தி வையாத. எதுக்கு வந்தோம்? நான் உங்களை பத்தி கூட கவலைப்படலை குழந்தைகளை. உங்க அம்மா அப்பாவை பார்க்கிறேன். இந்த அம்மா அப்பாவுக்கு பிறந்தவர்கள் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து சீட்டில் உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா அந்த அம்மா அப்பாவின் உழைப்பையும் வியர்வையையும் இரத்தத்தையும் உருக்கி எடுத்து அதைத்தான் நீங்க ஃபீஸா கட்டி இந்த சேர்ல நீங்க உட்கார்றதற்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்பதனை மட்டும் நீங்கள் மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு முடிவு எடுக்குவதாக இருந்தால். நான் சொல்லட்டுமா, ஒரு தாயாக என் பெருமை என்ன தெரியுமா? நான் என் பிள்ளையை வளர்த்தெடுத்து விட்டேன் என்பதுதான். என் பிள்ளை தோற்கவில்லை என்பதுதான் ஒரு தாய்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அடையாளம். ஒரு தந்தைக்கு தலையை உயர்த்தி அவர்கள் நடமாடுகின்றார்கள் என்றார், என் பிள்ளைய நான் வளர்த்த ஆளாக்கிட்டேன்யா, அவன் நல்ல இன்ஜினியரா வந்திருக்காயா என்று சொல்லுவதற்கான வாய்ப்பை என் பிள்ளைகளே பெற்றோருக்கு தாருங்கள். அதுதான் நீங்கள் அவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி. நீங்கள் அந்த உதவியை செய்ய போகிறீர்கள் என்பதற்காக இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய வாய்ப்பை அதற்கு நன்றியாக அவர்கள் ஏற்கனவே செலுத்தி விட்டார்கள். இது அவர்கள் உங்களுக்கு சொல்லுகின்ற தேங்க்ஸ். நான் சொல்லுகிறேன் சார், இனிமேல் அடுத்த ஃபர்ஸ்ட் இயர் ஃபங்க்ஷன்ல, ஏன் நீங்க இப்ப கூட பண்ணலாம், இவங்களுக்கு ஐடி கார்டு கொடுத்துட்டீங்களா, அதை பெற்றோர்கள் கையில கொடுங்க. சரியா? அந்த பெற்றோர்கள் உங்கள் குழந்தைகளுடைய கழுத்துல அதை போடுங்க. அந்த குழந்தைகள் அந்த பெற்றோர்களை கட்டி அணைத்து அவர்களிடத்தில் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு அந்த அடையாள அட்டையை அவர்கள் இனிமேல் பெறட்டும். ஆசிரியர்களுக்காக இல்லை இந்த படிப்பு உங்களுக்கு வந்து சேர்ந்தது, உங்கள் பெற்றோர்களுக்காகத்தான் இந்த படிப்பு உங்களை வந்து சேர்ந்திருக்கிறது. அவர்கள் தவம். இதை மனசுல வச்சுக்கோங்க. நான் சொல்லுகின்ற மற்றொரு விஷயம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஜாக்கிரதையா இருங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நாடாது நட்டலில் கேடில்லை, நட்டப்பின் வீடில்லை நட்பாழ்பவர்க்கு குறள். யாரோ ஒருத்தங்க பக்கத்துல வந்து உட்கார்றாங்கிறதுனால ரொம்ப அதிகமாலாம் ஈடுபாடு வச்சுக்காதீங்க. படிப்பு சம்பந்தமாக பேசிக்கொள்ளுங்கள், அவ்வளவுதான். இந்த வயதில் இருக்கக்கூடிய இளமை, அதற்கான வட்டங்கள், அதையெல்லாம் பெருக்கிக் கொள்ளுங்கள். ஆனால் இலக்கு டிகிரி தான். புரியலையா? பாட நடத்துறாரு, புரியலையா? பயப்படாத, உட்காந்து கேளு. நீ +2 தானே முடிச்சுட்டு வந்திருக்க, உனக்கு என்ன தெரியும் இன்ஜினியரிங்? உட்காந்து கேளு. நீ எதை உருவாக்கவில்லையோ அதை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது என்பதுதான் இன்ஜினியரிங்கினுடைய அடிப்படை. நீ உருவாக்குவதுதான் உனக்கு புரியும். திட்டாங்களா, திட்டிட்டு போட்டோம். இதெல்லாம் +2லயே பிசிக்ஸ்ல படிச்சிருப்பிய, படிக்கல. இப்போ என்ன செய்யறது? நான் இதெல்லாம் கெமிஸ்ட்ரியிலேயே வரும், வரல. +2 பாஸ் பண்ணியிருக்க, பண்ணிட்டேன். இங்க வந்து உட்காந்து என் உயிரை எடுக்கிற. எவ்வளவு திட்டினாலும் குழந்தைகளை வாங்கிக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? வாழ்க்கை முழுக்க முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்கிக் கொள்வது புத்திசாலித்தனம். திட்டுனா திட்டிக்கோ, சொல்லிக் கொடுன்னு கேளு. அம்மா அப்பாவுக்கு கூப்பிடு, சொல்லிக் கொடு. எக்ஸாம் எழுதோட சொல்லிக் கொடு. டிசி கொடுத்து
சொல்லிக் கொடு, கற்றுக்கொள் என் குழந்தைய. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு கற்றுக்கொள்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீ உறுதி பெறுவாய். நான் இந்த வயதிலும் கற்றுக்கொள்கிறேன், வாசிக்கிறேன், எனக்கு தெரியாதது கடல் அளவு இருக்கிறது என்று எப்பொழுது நான் வாசிக்கிறேனோ அப்பொழுது எனக்கு புரிந்து போகிறது. படி படி படி. நான் 2-3 விஷயங்கள் அப்படியே இருக்கு என் மனசுல, எனக்கு அந்த நேரத்திற்குள் முடிக்க வேண்டும் என்ற கவலை. எனக்கு இந்த போன் இருக்குல்ல, இதை கொஞ்சம் கவனமா பயன்படுத்த. இப்பெல்லாம் உன் நண்பனை பற்றி சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன். உன் புத்தகத்தை பற்றி சொல், நான் உன்னை. உன் கூகுள் ஹிஸ்டரியை சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன். எனக்கு அறிமுகம் செய்யும் பொழுது வைஸ் பிரின்சிபல் சொன்னார், அது எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா? நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறது. எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா? எனக்கு தெரியலைங்க. யாரோ ஆழமா அப்பாவோ அம்மாவோ நீயோ ஆழமா நீ யோசிச்சிருக்கிறப்பா, நீ இன்ஜினியர் ஆகணும்ன்ட்டு. அது உன்னை தேடிருச்சுப்பா, இங்க கொண்டு வந்து உன்னை நிறுத்திருச்சு. சும்மா நினைக்கிறியா? நானும் தான் இராணுவத்தில் சேரணும்னு நினச்சேன், சேர்ந்தனா? போலீஸ் ஆகணும்னு நினச்சேன், ஆனனா? என்ன பிரச்சனை தெரியுமா? டீச்சர் வரக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ற ஆளு. இந்த சயின்ஸ் டீச்சர் வரக்கூடாது, இந்த மேத்ஸ் டீச்சர் வரக்கூடாது, அந்த அசம்பிளிலேயே பார்த்துக்குவேன். பார்த்தா தெரியும். இப்போ இருக்கிற மாதிரி புது புது புடவைலாம் இல்லை மேடம். இப்போ நாம் படித்த காலத்தில் 7 புடவை தான் வருஷம் முழுக்க கட்டும் அந்த டீச்சர். அந்த புடவை பார்த்தாலே அந்த டீச்சர்னு தெரிஞ்சுக்கும். புடவையை பார்த்தாலே போதும், ஐயோ வந்துருச்சேன்னு தோணும் எனக்கு. வந்துடக்கூடாது. கடவுளுக்கு டிப்ஸ் எல்லாம் கொடுத்தேன் நான். இன்னைக்கு இந்த டீச்சர் என் கிளாஸ்க்கு வரக்கூடாதுன்னா அவங்களுக்கு என்ன நடக்கணும்? ஒரு வாரம் வரக்கூடாதுன்னா உங்களுக்கு என்ன நடக்கணும்? ஒரு மாதம் வரக்கூடாதுன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்? ஸ்கூலை விட்டே போயிடணும்னா என்ன நடக்கணும்னு கடவுள் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. டீச்சரா போ அப்படின்ட்டார். டீச்சர் ஆயிட்டேன். எது நீ ஆழமா யோசிச்சுட்டு இருக்கிறியோ அது உங்ககிட்ட வந்துடும் தெரியுமா? கவனம், யோசி. எத்தனை பேருக்கு இங்க கார் ஓட்டணும்னு ஆசை? சும்மா கை தூக்கு. பிரபஞ்சம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. கார் ஒருத்தர் 2 கையையும் தூக்குறான், அவ்வளோ ஆசை அவனுக்கு. கார் ஓட்டணும்னு ஆசை இல்ல? காரை வந்து ஒரு 80-90 ஒரு அவுடி கார் சார், நல்ல டால்பி சவுண்டோட மியூசிக் ஓட்டிட்டு தனியா கிடைச்சிருது தெரியுமா? ஆனா எங்க பிரச்சனைனா யார் கார அப்படின்னு யோசிக்கிறது இல்லை. நிறைய பேர் டிரைவர் ஆயிடுறோம். அதே கார், அதே தனிமை, அதே 80-90 வேகம், எல்லாம் அதே தான். பிரபஞ்சம் நம்ம கேட்டோமா கொடுத்துருச்சு. ஏன் கார, ஏன் சொந்த சம்பாத்தியத்தில் வாங்கின காரை ஓட்டிட்டு ஏன் போர்ட்டிகோவில் நான் வந்து நிற்கணும்? ஸ்டேரிங் இப்படி இருக்கணும், என் கேபின் இப்படி இருக்கணும், நான் உள்ளே வந்தா இப்படி இருக்கணும். நீ உனக்கு கிடைக்குதா இல்லையான்னு பாரு. நான் நினைக்கிறேன் எனக்கு கிடைக்கிறது. உலக தமிழ் சங்கத்திற்கு வந்து பார் என் அறையை. ஸ்டூல்ல தானே உட்கார்ந்துருந்தேன், கிரவுண்ட்ல. வந்து பார். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் பெரியவர்களும் இவள் இதற்கு தகுதியானவர்கள் என்று எடுத்து என்னை அங்கே உட்கார வைத்திருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? நீ ஆழமா எதை டிசைர் பண்றியோ அந்த ஆழமான டிசைருக்கு பின்னாலே எவ்வளவு ஓடுகிறாயோ அந்த அளவிற்கான உழைப்பை இந்த பிரபஞ்சம் தரும் என்பதற்கு இரத்தமும் சதையுமாக நான் சாட்சியாக நிற்கிறேன். என்னாலே முடியும் என்றால் என் குழந்தையே உன்னால் ஏன் முடியாது என்று சொல்லுவதற்காகத்தான் வந்திருக்கிறேன். மிகப்பெரிய விஷயங்களை யோசி. நான் ஒன்றும் இல்லை சொல்றேன், நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த முறை நான் வருகின்ற பொழுது கொஞ்சம் காலம் பிடிக்கும், ஆனால் நான் வருவேன். ஐயா சொன்னார்ல 5000 பேர் இருக்கிறோம், 10,000 பேர் இருப்போன்னு. நான் சொல்றேங்க, கொஞ்சம் முயற்சி செய்தால் 40,000 பிள்ளைகள் படிக்கக்கூடிய நிகர்நிலை பல்கலைக்கழகமாக இந்த வளாகம் உயரும். நினைங்கிறேன்.
கனவை தூக்கி அப்படி போடுங்க. ஒன்றும் இல்லை, நான் இந்த மாதிரி சொன்னேன்னா ஒரு காலேஜில் போய் நீ எதை தேடுகிறாயோ அதை உன்னை தேடுகிறேன்ட்டு அதில் ஒரு பையன் எழுந்திரிச்சு கேட்குறான், நிஜமாவா மேடம்? இன்னொரு வாட்டி சொல்லுங்க மேடம். நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை. நிஜமாவா மேடம்? நான் எதை தேடுகிறேனோ அது என்னை. டேய், நான் சொன்னது வேறடா. டேய், வந்துரும். யானை வேணும், வந்துரும். மரணத்தை பார்த்து வந்துரும். தோல்வி வந்துரும். பாஸ் பண்ணணும், வந்துரும். மனம் அவ்வளவு உறுதியானது. சில டெக்னிக்ஸ், ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப கூர்மையா தேர்ந்தெடு, அரியர் வைக்காத, வகுப்பறைகளை பயன்படுத்து, எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டிஸ்க்கு போ, நிறைய சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பண்ணு. இந்த 4 ஆண்டுகள் உன்னுடைய வாழ்க்கையை நீ இதற்கு செலவழி. 4 ஆண்டுகளுக்கு பிறகு மிக சந்தோஷமா இருப்ப. நான் சொல்ற, கஷ்டப்பட்டெல்லாம் படிக்காத, இஷ்டப்பட்டு படி. கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு இஷ்டப்பட்டு படி. நான் அப்படிதான் படிக்கிறேன். ஒரு கம்பராமாயண பாட்டையோ ஒரு குறளையோ எடுத்து வாசிக்கின்ற பொழுது இஷ்டப்பட்டு படிக்கிறேன். அது என்னை பல நாடுகளுக்கு அழைத்து செல்கிறது. இதோ அடுத்த மாதம் கனடாவில் நடக்கக்கூடிய திருவள்ளுவர் மாநாட்டிற்கு போகிறேன். திருவள்ளுவரை வாசிக்கிறேன், கம்பராமாயணை வாசிக்கிறேன். இதோ அக்டோபர் மாதத்தில் முதல் வாரத்தில் சிட்னிக்கு போகிறேன், ஆஸ்திரேலியாவுக்கு போகிறேன். ஏனென்றால் நான் அதை அப்படி வாசிக்கிறேன், அது என்னை அழைத்து செல்கிறது. நீ நேசித்து பார், அது உன்னை வந்து சேரும். நான் என்ன நேசிக்கிறேனோ அதே உன்னால் நேசித்து விட முடியாது. நீ எதை நேசிக்கிறாயோ அதுவே என்னால் நேசித்து விட முடியாது. ஒரு சூட்சுமத்தை மட்டும் சொல்லித்தரேன். இந்த போனை ரொம்ப ஜாக்கிரதையா பயன்படுத்து. 20 நிமிஷத்துக்கு மேல என்டர்டெயின்மெண்ட்குள்ள போகாத. இந்த 4 இயர்ஸ் போகாத. சார் வந்து ஆமையை பத்தி ஒன்று சொன்னார். ஒரு விஷயம் குறிச்சிக்கிருச்சிய மனசு. ஆமைக்கு ஷெல் பத்தி ஏதோ சொன்னீங்கல்ல சார் நீங்க? ஆமைக்கு ஷெல் வந்து எவ்வளவு பாதுகாப்பா இருக்குதோன்னு சொல்லி உங்க பேச்சில் நீங்க கொண்டு வந்தீங்க சார், வைஸ் பிரின்சிபல். எனக்கு ஆமை ரொம்ப பிடிக்கும். ஆனா ஆமை வந்து வீட்டுக்கு ஆகாதும்பாங்க. அப்படிதானே மேடம்? உங்க வீட்டுக்கு எப்பாவது வந்திருக்கா மேடம் அது? ஏன் மேடம் அதை இவ்வளோ வருஷமா திட்டிக்கிட்டே இருக்கிறீங்க? அது வந்ததே கிடையாது நம்ம வீட்டுக்கெல்லாம். ஆமை பூந்த வீடும், அப்புறம் ஆமீனா பூந்த வீடும். அந்த அம்மாவை நான் தேடிட்டு இருந்தேன். அப்புறமா தான் தெரிஞ்சுது அது அம்மாலாம் கிடையாது, நீதிமன்றத்தில் அவங்க தான் சார். அது நாங்கள் பேரா வச்சிருக்கோம்ல. போனா இப்போ பாருங்களேன், நல்லா தெரிஞ்சுக்கோ. ஒரு நல்ல புத்தியோட ஒரு விஷயத்தை இப்படி யோசி. பாம்பு இருக்குல்ல, பைபிள் எடுத்து பார்த்தா அது சாத்தான். நம்முடைய இந்து மதத்தில் அது சாமி. தான் சாத்தானா சாமியான பாம்புக்கு தெரியுமான்றது தான் ஏன் கேள்வி. அது என்ன நினைச்சிட்டு இருக்குது தன்னன்னு? அப்படிதான் நான் யோசிக்கிறேன். ஆமையை பத்தி இவ்வளவு திட்டுறீங்கல்ல. மக்காவு போயிருந்தேன் நான், ஹாங்காங் போயிருந்த போது. அங்க சின்ன சின்ன வீடுகளுக்கு வெளியில சின்ன குட்டி குட்டியா அந்த சிலையை வச்சிருக்காங்க, ஆமை சிலைய. வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறாங்க ஆமைய. ஒரு வீட்டுக்குள்ள பூந்துடக்கூடாதுன்னு 300 வருஷமா பழமொழி சொல்றீங்க. ஒரு நாட்டில் வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு அதை சிலை வச்சு கும்பிடுறாங்க. என்னடா மேட்டர்னு முதல்ல ஆமையை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு போனா, இந்த உலகத்திலேயே அதிக வாழ்நாட்கள் வாழக்கூடிய ஒரே ஜீவராசி ஆமை. ஃபர்ஸ்ட் சூப்பர் பாயிண்டா, 600 வருஷம் வரைக்கும் வாழுமா சார்? 600. இப்போ நான் லண்டன்ல பார்த்தேன், முண்டோ பெரிய ஆமை, இவ்வளோ பெருசு, அவ்வளோ ஆக்டிவா இருக்கு. எவ்வளோ சார் வயசுன்னு கேட்டால் 350ன்னு சாதாரணமாக சொல்லிருச்சு அந்த அம்மா. 350 இயர்ஸ். 50 வயசுல கால் கை நடுங்கிருது இங்க நிறைய பேருக்கு. 350 தானா ஒரு கேபேஜை சாப்பிட்டுட்டு இருக்குது. அப்புறமா இன்னொரு விஷயம், தண்ணீரில் அது இருக்கின்ற பொழுது கடலாமைகள் திமிங்கலங்களை காட்டிலும், ஷார்க்குகளை காட்டிலும், இன்ன பிற ஜீவராசிகளை காட்டிலும் அதிக கிலோமீட்டர் பயணம் செய்பவை. நான் என்ன சொல்றேன், அது நிறைய நாள் வாழறதுனால சொல்றீங்க. இல்ல, 10 வருஷம் ஒரு ஷார்க்கை பார்த்துக்கங்க, 10 வருஷம் ஒரு திமிங்கலத்தை பார்த்துக்கங்க, 10 வருஷம் ஒரு ஆமையை பார்த்துக்கிட்டோம்னா, ஆமை தான் வேகமா பல கிலோமீட்டர் நீந்தி போகுமா. ஸ்லோ அனிமல் தானே அது.
நான் எடுத்து பார்த்த என்னடா ரகசியம்னா அது நீந்தாதான். ஃபர்ஸ்ட் இயர் சில்ட்ரன் கவனித்துக் கொள்ளுங்கள் என் பேச்சை. அது தானா நீந்தாதான். கடலுக்கு ஆழத்தில் ஆறுகள் வந்து கலக்கக்கூடிய இடத்தில் வேகமாக உள்நீரோட்டங்கள் இருக்கும். அந்த உள்நீரோட்டங்களில் அது தன்னை போய் ஜாயின் பண்ணிக்குமா. அது நீந்தாது. அந்த நீரோட்டங்களின் வழியாக நீந்தி செல்லும். அந்த ஃபோர்ஸ்ல அது போயிடும். உங்களுக்கான ஃபோர்ஸ் என்ன தெரியுமா? இந்த கிளாஸ் ரூம்ஸ் அண்ட் காலேஜ் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது உங்கள் டெஸ்டினேஷனில் கொண்டு போய் விட்டுடும். உங்களை ஜாயின் பண்ணணுமே. ஆமா, இன்னொரு வேலை செய்யும். திசை அறிவு. ஆறு இந்த பக்கம் போகுதுன்னு வச்சுக்கோ, அதுக்கு இந்த பக்கம் போகணும்னு வச்சுக்கோ, எந்த பக்கம் பிரியுதோ அங்கே வெளியில் வந்துடும். காத்திருக்கும், இந்த பக்கம் போகிற ஆறோட சேர்ந்துடும். இன்னொரு வேலை செய்யும். அது தான் வாழ்நாளில் 600 ஆண்டுகள் வாழ்கிறேன் என்றால் அந்த வாழ்நாட்களில் எங்கே முட்டையிடுமோ, அது சிட்னியில் இருக்குன்னு வச்சுக்கோ, கன்னியாகுமரியில் வந்து முட்டையிடுதுன்னா சிட்னிலேருந்து கன்னியாகுமரிக்கு முட்டையிடுறதுக்காகவே வரும். 45 டேஸ்க்குள்ள அதுக்கு முட்டை போட்டிருந்தோம்னா 45 டேஸ்ல அது டிராவல் பண்ணிடும். அவ்வளவு திசை அறிவும் வேக தீர்மானமும் ஆமைக்கு உண்டு. இவ்வளவு சொல்லியிருக்காங்களா யாராவது ஆமையை பத்தி? ஒன்றும் இல்லை, முந்திக்கொள், பிளான் பண்ணு. இங்க அழகா அந்த பாப்பா சொல்லுச்சு. என்னம்மா சொன்ன நீ? ப்ராஸ்பரஸ், ப்ராக்ரஸ், ப்ராமிஸ். சத்தமாக தான் சொல்ல. இந்த 3 வார்த்தை இந்த பொண்ணு சொல்லுச்சு பார். எனக்கு அதுதான். வாடாப்பா சொல்லு. பர்பஸ், ப்ராக்ரஸ், ப்ராமிஸ். பர்பஸ், ப்ராக்ரஸ், ப்ராமிஸ். எழுதி வச்சுக்கோ. நல்ல கொட்ட எழுத்துல எழுதி வச்சுக்கோ இந்த வார்த்தையை. Have a plan. Have an execution plan. First have a plan and have an execution plan. And you promise yourself that definitely you will reach the goal. இப்படி விஷயங்களை நினைத்துக் கொள்வது. நான் இன்னும் ஒரு வரலாற்று செய்தியை சொல்றேன் உங்க எல்லாருக்குமே. நிலாவுல முதல் கால் வச்சது யாரு? வாய்ஸ் நீல். எப்போ தெரியும் உனக்கு? இது உனக்கு எப்போ தெரியும்? எத்தனை வயசுல இருந்து தெரியும் இந்த விஷயம்? ஒரு 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து தெரியுமா? உனக்கு விஷயம் தெரியுமா? நாசா போயிருந்தேன். நாசா போய் ஹூஸ்டன்ல இருக்கு, டெக்சஸ் மாகாணத்தில் இருக்கு. ஹூஸ்டன்ல இருக்கு நாசா. நாசாக்கு போயிருந்த பொழுது அங்க எழுதி போட்டிருக்காங்க, அந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் காலடி வச்சான்ல, அங்க என்ன நடந்ததுன்னு நீ கூகுள் பண்ணி பாரு. ஃபர்ஸ்ட் அந்த டீம் போகும்போது 5 பேர் டீம் போயிருக்கு. அந்த டீம் லீடர் பேர் என்ன தெரியுமா? எட்வின் சி ஆல்ட்ரின். எட்வின் சி ஆல்ட்ரின் தான் லீடர். 13 வருஷம் ஸ்பேஸ் மேன்ஷிப்ல வித்த காட்டினவன். 3 வருஷம் அந்த குளோப்ல வந்து ஆர்டிபிஷியல் அந்த கிராவிட்டி இல்லாம இருந்தவன். அவனுக்கு வாய்ப்பு வருது, கதவு திறந்துருச்சு. நிலம் சன் இறங்கணும். நாசால இருந்து வந்துருச்சு ஆர்டர். Now you shall pass. ஒரு வினாடி யோசிச்சான். அது ஆர்டிபிஷியல், இதுல என்ன கேஸ் இருக்குன்னு தெரியாது, இது ஒரிஜினல். அவ்வளோதான். 3 seconds. 4th second ஆர்டர் வந்துருச்சு. Now the another person shall pass. பக்கத்தில் நின்றுட்டு இருந்தான் நீல் ஆம்ஸ்ட்ராங். தப்புன்னு கால் வச்சிட்டான். ஏன் அவன் கால் வச்சான், ஏன் இவன் கால் வைக்கலனா? இவன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அவன் யார் தெரியுமா? அவன் சீமேன். 12 வருஷம் ஆழ்கடல்ல டைவ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணவன் நீல் ஆம்ஸ்ட்ராங். அவன் ஸ்பேஸ்மேன் கிடையாது. 2 ஆண்டுகளாகத்தான் ஸ்பேஸ்மேன்ஷிப்ல இருந்தவன்.
ஆழ்கடலில் என்ன இருக்கும் தெரியாது, குதித்து குதித்து பழக்கப்பட்டவன் அங்க பார்த்தவுடன் டக்குன்னு குதிச்சிட்டான். வரலாற்றில் சாகும் வரை, இந்த உலகம் அழியும் வரை நிலாவிலே முதலில் கால் வைத்தவன் என்கின்ற பெயரை ஆம்ஸ்ட்ராங் தட்டி கொண்டு சென்றான். நாம் முந்திக் கொள்ள வேண்டும் குழந்தைகளை. நான் இதை பலமுறை சொல்லியிருக்கேன். போன் கண்டுபிடிச்சார்ல கிரஹம் பெல், அவர் பேர் நானே சொல்லிட்டேனா, கிரஹம் பெல். கிரஹம் பெல் கிட்ட கேட்கிறாங்க, ஜெர்மன், நீங்க இதை சப்மிட் பண்ணலனா யாரும் சப்மிட் பண்ணி இருந்திருக்க முடியாதுல்ல, யூ ஆர் த மாஸ்டர். கிரஹம் பெல் சொன்னாரு, இல்ல நான் இதை பேட்டன்ஷிப்க்கு சப்மிட் பண்றதுக்கு கொஞ்சம் யோசிச்சிருந்தேனா 7 நாட்களில் ஜெர்மனியிலிருந்து இன்னொருவன் அதை ரெக்கார்ட் பண்ணியிருப்பான். முந்திக் கொள்கின்றவர்கள் ஜெயித்து விடுகிறார்கள். உங்க எல்லாருக்குமே நான் இதை சொல்கிறேன், குழந்தைகளே, வாழ்க்கையில் வாய்ப்பு ஒரு முறைதான் வரும். இப்பொழுது நான் மாணவியாக போய் அங்கே உட்கார முடியாது. அங்கிருந்து இங்க வந்துட்டேன். சார் சொல்லும் போது அழகா சொன்னார், ஃபியூச்சர் கெஸ்ட். நீங்க யாருக்குமே அது புரியல, புரியாதனால நீங்க கைத்தட்டல. புரிஞ்சாலும் கைத்தட்ட முடியாது சார், கஷ்டம். ஏன் தெரியுமா, பயணம் அவ்வளவு தூரமானது. இப்போ இந்த பாப்பா முன்னால் உட்காந்துருக்கு, அவங்க அம்மா பெரும் கனவோட பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. சரியா? அங்கிருந்து இங்க வரத்துக்கு எத்தனை அடி? எத்தனை அடி பாப்பா? அங்கிருந்து இங்க வரத்துக்கு 15 அடி இருக்குமா? 20 அடி. அங்கிருந்து இங்க வந்து உட்கார்றதுக்கு 20 அடியை நீ 20 செகண்ட்ல ஓடி வந்துடுவ. ஆனால் வந்துடலாம், அந்த சீட்டில் சேர்மன் பக்கத்தில் உட்காரணும்னா 20 வருஷம் ஆகும். இந்த உழைப்பு இருக்குல்ல, 20 அடி உழைப்பு அல்ல அது. 20 அடியை கடப்பதற்கு 20 ஆண்டுகள் நீ உழைத்தாக வேண்டும். அப்பொழுதுதான். ஒன்றும் இல்லை, நானே சொல்றேனே, என்னை உங்களுக்கெல்லாம் எவ்வளோ நாளாக தெரியும்? பர்வீன் சுல்தானா அப்படிங்கிறவங்க பேசுறாங்கன்னு ஒரு 3 வருஷமா, ஒரு 5 வருஷமா, 3 வருஷமா உங்களுக்கு தெரியுமா? இதில் வந்து சேருவதற்காக 3 வருஷம் என்றால் நான் 27 ஆண்டுகள் அதற்கு முன்னால் உழைத்திருக்கிறேன். 5 வருடமாக உங்களுக்கு எனக்கு தெரியும் என்றால் 25 ஆண்டுகள் உங்களிடத்தில் வருவதற்காக நான் உழைத்திருக்கிறேன். அதற்கு பின்னால் தான் உங்களிடத்தில் வந்து சேர்ந்தேன். தப்புன்னு பிரபலமாகுவது அல்ல, அறிவு அப்படி பிரபலமாகாது, உழைப்பு அப்படி பிரபலமாகாது. ஒன்றை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு என்று மிகப்பெரிய பாரிய அளவிலான அந்த முயற்சி இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். உன் உடம்பு உயிர் எல்லாவற்றையும் இன்ஜினியரிங்காக செலுத்து. குவாலிஃபிகேஷன்ங்கிறது இல்லை இன்ஜினியரிங், இன்ஜினியரிங்கிறது குவான்டிஃபிகேஷன். எல்லாத்துலேயும் கணக்கு போடு, நம்பர்ஸ். எதை பார்த்தாலும் கண்கள் இன்ஜினியராக தான் பார்க்கணும். அப்படி இருக்க விடமாட்டார்கள். இப்படி சொல்கிறேன், நான் தமிழாசிரியை தான். தமிழிலே வாழ்க்கையை கற்றுக்கொள், மொழியின் மீது காதல் செய், உன் மரபை புரிந்து கொள், ஆங்கிலத்தையும் கற்றுக்கொள். ஏனென்றால் ஆங்கிலத்தில் இருந்துதான் நீ பல விஷயங்களை கற்றுக்கொண்டு இந்த பொறியியல் துறையில் மேலோங்க வேண்டும் என்றால் இன்னொரு அறிவை பெற்றுக்கொள்வது தவறல்ல. ஆங்கிலத்தை பார்த்து பயப்படாதே. இப்ப பார், கஞ்சி குடிப்பதற்கு இலார், கஞ்சி குடிக்கிறதுக்கு இல்ல. பாரதி சொல்கிறான், கஞ்சி குடிப்பதற்கு இலார், அதன் காரணம் இன்னதென்று அறியும் திறனிலார். கஞ்சி குடிக்கிறதுக்கு இல்ல, ஏன் இல்லைன்னு தெரியல, தெரிஞ்சா கஞ்சி வந்துடும். இங்கிலீஷ் பேச தெரில, ஏன் தெரிலன்னு தெரிஞ்சா இங்கிலீஷ் வந்துடும். லாரி ஓட்ட தெரில, ஏன் தெரிலன்னு தெரிஞ்சிட்டனா லாரி ஓட்ட வந்துடும். எதையும் நீ சாதிக்கலாம். எங்கிருந்து தொடங்குவது? இந்த பிரச்சனையை எப்படி தீர்மானிப்பது? பிரச்சனையை தீர்மானித்து அதற்கான தீர்வை எதிர்கொள். அம்மா சொல்ற வார்த்தை ரொம்ப கவனம். பிரச்சனையை எதை கொண்டு தீர்ப்பது என்று முதலில் தீர்மானம் செய். தீர்மானத்தில் தவறிழைக்காத. வாழ்க்கை உனக்கு அற்புதமான சூழலை ஏற்படுத்தி தந்திருக்கிறது. கவனம்னு சொன்ன நான் கவனப்படுத்திக்கிட்டேன்னு வச்சுக்க, ஜெயிக்கலாம். ஒரு பையன் இங்க விருத்தாச்சலத்துல ஒரு உரி அடிக்கிற போட்டியில 100 பேர் கலந்துக்கிறதுல 6 வயசு சார் ஜெயிச்சான் சார். அவன் 6 வயசு. அவன் பேர் எனக்கு பிடிச்சி போச்சு. பக்கத்துல வந்து சேர்ல, இந்த சேர்ல உட்காந்துட்டான் சார். அவன்
ஜெயிச்சுட்டு கழுத்தில் அந்த மெடல் வாங்கிட்டு வந்து நாங்கள் சீஃப் கெஸ்ட்லாம் உட்காந்துருக்கோம்ல, அங்கே வந்து உட்காந்துட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியுது ஜெயிச்சா இங்கே உட்காரலான்னு. 6 வயசு. நீங்கள்லாம் நினைக்காதீங்க சார், இந்த அம்மா அப்பா இருக்கீங்கல்ல, நாம தான் பெரியவங்க பேச்சு கேட்ட கடைசி தலைமுறை. இந்த பசங்க பேச்சை கேட்க தொடங்கி இருக்கிற முதல் தலைமுறை. சரியா? இவங்களாம் யார் தெரியுமா? இந்த பிள்ளைங்க. இன்னைக்கு என்னப்பா வயசு உங்களுக்கு? 17. 17 நீங்கள்லாம் ஜெனரேஷன் ஜி ஜெனரேஷன் தான். நீங்கள் எல்லாருமே 2012 பிறந்தவங்க எல்லாருமே ஜெனரேஷன் ஜி இல்லை, 2000 பிறந்தவங்க நீங்கள்லாம் ஜெனரேஷன் ஆல்ஃபா. வாங்க, உங்களை ஜெயிக்கிறதுக்கு ஒருத்தன் பிறந்துட்டான். 2025 பிறந்திருக்கான் அவன், ஜெனரேஷன் பீட்டா. உங்களை விட புத்திசாலியாக இருக்க போகிறான். சரியா? இந்த ஜெட் ஜெனரேஷனை விட ஆல்ஃபா ஜெனரேஷன் டாப் ரேஞ்சில் இருக்க போகுது. டீச்சர்ஸ்க்கு சொல்கிறேன், we have to update ourselves to handle these kids. You are more forward than us. எங்களுடைய தோளில் ஏறிக்கொண்டு நிற்கிறீர்கள். உங்களை சரி செய்வதற்காக, உங்களுக்கான உயர்வுகளை உங்களை காட்டுவதற்காக, நாங்கள் எங்களை தயார் செய்து கொள்ள வேண்டிய கடப்பாட்டில் இருப்பதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களை நாங்கள் பாராட்டுகிறோம். உங்களுக்கு வழிபடுத்துவதற்காக, உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக நாங்கள் எங்களை செதுக்கிக் கொள்ளுவோம். உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறேன், இதுதான் என்னுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய பேச்சில் நான் சொல்ல விரும்புவது இதுதான். பணிவோடு இரு. கற்றுக்கொள்ளுகின்ற வரைக்கும் பணிவோடு இரு. கற்றுக்கொண்டு விட்டால் ஆளுமையோடு செயல்படு. கற்றுக்கொள்வதற்கு முன்னால் துள்ளாத. தெரியாத விஷயத்தை தெரியும் என்று பேசாதே. தெரிந்து கொள்ளுகின்ற வரைக்கும், அறிந்து கொள்ளுகின்ற வரைக்கும் அடக்கமாய் இரு. பணிவை பேணிக்கொள். பணிவுதான் ராஜகுணத்தின் முதல் தகுதி. சத்ருக்னன் ஒருத்தன் இருந்தான் கம்பராமாயணத்துல. சத்ருனா பகை, பகை அழித்தவன். அவனுக்கான பகை எதை அழிச்சான்னு நான் பார்க்குறேன். எல்லா ராமாயணத்தையும் பார்த்துட்டேன். எந்த பகையிலையும் அவன் அழிக்கலை, எந்த போரையும் அவன் ஈடுபடலை. அவன் செய்தது என்ன தெரியுமா? தன் இலக்கு பரதனுக்கு உதவி செய்வது. ஆனால் ராமனை இப்படி பார்த்துட்டான்னா ராம சௌந்தரியம் வசீகரம் பண்ணிடும். அவனுக்கு பின்னால் போயிடுவான், அவன் பரதனை விட்டுருவான். அதனால சத்ருக்னன் என்ன பண்ணா, தன் பணியை செய்ய விடாமல் தடுக்கக்கூடியது ராம சௌந்தரியம். அது தன் பகையாக நினைத்து ராமனை நிமிர்ந்து பார்க்காமல் பரதனோடையே இருந்து வாழ்க்கையில் ஜெயித்தவன் சத்ருக்னன். The real hero of the epic. Stay like Shatrugna. நான் அப்படித்தான். இதோ இந்த மேடையில் நான் வருகிறேன், உங்களிடத்தில் பேசுகிறேன் என்றால் I prove, I fix myself as Shatrugnan. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது என்னை டீவியேட் பண்ணாது. அந்த டீவியேட் பண்ணாமல் பேசுவதனால் தான் உங்கள் வரைக்கும் நான் வந்து சேர்ந்திருக்கிறேன். Don't deviate yourself. கவனம். அந்த உரி அடிச்சால அந்த பையன்கிட்ட கேட்டேன் நான், எப்படிடா ஜெயிச்ச தம்பின்னு. பேர் என்னப்பா? அவனு ராஜராஜன் அப்படின்னா. முழு பேரை சொல்லு. தான் முழு பேரா? ராஜராஜ சோழன். கத்தி மாதிரி பார்த்தாங்க என்ன. இப்படி பிடிச்சது எனக்கு. பிள்ளைகள் கத்தி மாதிரி இருக்கணும். நம்மை விட அறிவானவர்கள்ல நீங்க. எங்ககிட்ட பணிவதான் காட்ட சொல்கிறோமே தவிர எங்களிடத்தில் முட்டாள்களாக உங்களை இருக்க சொல்லவே இல்லை. நாங்கள் எங்களை விட புத்திசாலிகளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். தம்மக்கள் அறிவுடைமை. என்னை விட நீ புத்திசாலியா இருக்கணும். பக்கத்தில் உட்காந்து சொன்னா எப்படிப்பா ஜெயிச்சேன்னு. அவன் பேரை சொன்னா ராஜராஜ சோழன். சும்மா கிண்டல் பண்றது சொன்ன. உனக்கு பையன் பிறந்தா என்னடா பேர் வைப்பேன்னு கேட்டேன். ராஜேந்திர சோழன்னு சொல்லுவான்னு பார்த்தேன். அவன் சொன்ன, அது என் தாத்தாக்கு வச்சுட்டாங்க ஏற்கனவேன்ட்டான். அவங்க தாத்தா பேர் ராஜேந்திர சோழனா, பேரனுக்கு ராஜராஜ சோழன்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த குழந்தை சொன்னது எப்படி ஜெயித்தேன்னு. 100 பேர் இருந்தாங்களா, கூட 1000 பேர் நின்றுட்டு இருந்தாங்களா, மேல உரி இருந்துச்சா, கண்ணை கட்டி விட்டாங்க. ஆமா, கண்ணை தான் கட்டி விடுவாங்க. கண்ணை கட்டி விட்டாலும் பரவாயில்ல. அவன் சொன்ன அப்படியே சொல்ற. கண்ணை கட்டி விட்டாலும் பரவாயில்ல. இந்தா அங்க உட்கார்ல இந்த அங்கிள் ரோஸ் சட்டை போட்டுக்கிட்டு, அந்த அங்கிள் கழுத்தில் ஒரு விசில் வச்சிருக்கிறாரு. அந்த விசிலை வச்சுட்டு காதில் ஊன்னு ஊதிக்கிட்டே இருந்தார். ஏன்? எல்லாரும் லெஃப்டில் போ ரைட்டில் போன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா, அதனால ஊதிக்கிட்டே இருந்தார். சரி, நீ எப்படி போய் அடித்த? அது என்னன்னா ஒரே ஒரு ஸ்ட்ரோக் தான். ஒரு ஸ்ட்ரோக் அடித்தா இன்னொரு ஸ்ட்ரோக்கு வாய்ப்பு இல்லை. எப்படிப்பா? ஒரே ஸ்ட்ரோக்கில் அவன் அடிச்சிட்டான்.
அது மேலே கீழே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. எப்படிடா அடிச்சேன்னு கேட்டா அவன் சொல்கிறான், வந்தனா கண்ணை கட்டி விட்டாங்களா, காதில் விசில் ஊதுனாங்களா, என்னை சுற்றி விட்டாங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் லிசன். வாழ்க்கை கண்களை கட்டும், காதுகளில் ஓ ஓ என்று விசில் ஊதும், சுத்திவிடும். இருந்தாலும் உன் இலக்கை நீ எட்ட வேண்டும். என்ன செய்வது? அந்த குழந்தை என்ன செய்தேன்னு சொன்னான் தெரியுமா? எல்லாரும் லெஃப்ட்ல போ, ரைட்ல போ, லெஃப்ட்ல போ, ரைட்ல போன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்களா. நான் கண்ணை எனக்குள்ள இப்படி கண்ணை திறந்தில்லை, நான் என் கண்ணில் கண்ணை மூடிக்கிட்டு தான் அந்த வாய்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அதில் ஒரே ஒரு வாய்ஸ் எனக்கு கேட்டுச்சு, ராஜா. அது எங்கள் அம்மா வாய்ஸ். நான் மற்ற எல்லா வாய்ஸையும் ஜீரோ பண்ணிவிட்டு எங்கள் அம்மா வாய்ஸ் கிட்ட நான் என்னுடைய அறிவை கூர்மைப்படுத்தினேன். ராஜா, லெஃப்டில் போ, ரைட்டில் போ, நில்லு, கையை தூக்கு, அடிச்சிடாத, அப்படியே நில்லு, கொஞ்சம் லெஃப்டில் போ, கொஞ்சம் முன்னால் போ, அவ்வளோ இல்லை பின்னால் வா, கையை தூக்கி அப்படியே இரு, கையை ஓங்குற மாதிரி பின்னாலே எடு, அடாம அவனே. நான் அடித்தான், உடஞ்சிருச்சு. ஏன்? அம்மா சொல்லிக்கொண்டே இருந்தாள், அவன் அதை செய்து கொண்டே இருந்தான். இங்கே ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், நிர்வாகம் இருக்கிறது, உன் பெற்றோர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் மீது கவனம் வை. யார் சொன்னாலும், யார் சொல்லுவது கேட்டால் உன் வாழ்க்கையில் வெளிச்சம் பெறுவாயோ அந்த வாழ்க்கையின் அந்த இலக்கை நோக்கி நீ முன்னேற வேண்டும். என் குழந்தையே, சிறகை விரி, பற. நானும் உன் வயதில் இருக்கின்ற பொழுது சிட்டுக்குருவி போல் தான் உணர்ந்தேன். விரிய விரிய தெரிந்து கொண்டேன் நான் சிட்டுக்குருவி இல்லை, ராஜாளி என்று. இதோ பறந்து கொண்டிருக்கிறேன் வானத்தில். சிறகை விரி, எழு, பற, வா. வானம் காத்திருக்கிறது, நானும் அங்கேதான் பறந்து கொண்டிருக்கிறேன். சந்திப்போம். நன்றி, வணக்கம்.